இங்க பாருங்க, 1 பெருசா 10 பெருசானா 10 தான் பெருசு, அதுல மாற்று கருத்து இல்ல. பட் அவங்களுக்குள்ள நடக்கிற உட்கட்சி விஷயத்தை நான் பேச தயாரா இல்ல. இதை டீல் செய்ய வேண்டியது அதிமுக இருப்பவர்கள் தானே ஒழிய தேமுதிக கிடையாது. அதனால 1 பெருசா 10 பெருசானா 10 தான் பெருசு, அதனால ஒண்ணு இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒற்றுமையா இருந்தா வெற்றி உறுதி, அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க ஒண்ணு சேர்றாங்களா சேரலையா அப்படின்னு தேமுதிக சார்பா நான் சொல்ல முடியாது அந்த கருத்தை. இது அவங்க உட்கட்சி விஷயம், அவங்க உட்கட்சி விஷயம். இது பேச வேண்டியது அதிமுகவை சேர்ந்தவர்கள் தானே ஒழிய தேமுதிகவை சேர்ந்தவர்கள் கிடையாது. சார், இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில தான் இருக்கும், இது தொடரும் என்று நான் பிரச்சாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் அதை தான் சொல்றேன். அவங்க ஒற்றுமையோடு வருகிறார்களா 26ல, இல்ல அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் வராரா என்பது நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. இது அவங்க தாங்க டிசைட் பண்ணும். அவங்க கட்சி விஷயம், அவங்க எல்லாரும் கூடி பேசி ஒன்னா அண்ணாறாங்கன்னா அது வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. பட் வராங்களா இல்லையான்றதை நாங்க எப்படி சொல்ல முடியும்? அதை இது மக்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்க, என்கிட்ட கேட்கறத விட மக்கள் கிட்ட கேளுங்க. ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம், கூட்டணி பலத்தை கொண்டுதான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அது ஒண்ணு. அதனால இது ஒன்னும் அப்படியே பெரிய இமாலய வெற்றி எல்லாம் ஒன்னும் கிடையாது. இது மாதிரி பல வெற்றிகளை நாம பார்த்திருக்கிறோம். ஆனா நான் கேட்கிறேன், போன வாட்டி 38 MP ஜெயிச்சிங்கல, என்ன நல்லது தமிழ்நாட்டுக்கு திமுக பண்ணுச்சு? அது மட்டும் நான் கேள்வியா எழுப்புறேன். இப்ப 40 ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷம். தேமுதிக சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 40 ஜெயிச்சதுனால தமிழ்நாட்டுக்கு காவேரியிலிருந்து தண்ணியை உடனடியாக கொண்டு வந்துடுறீங்களா? கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துடுறீங்களா? நீங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்களா எய்ம்ஸ் மருத்துவமனை, அதை கட்டி முடிக்கிறீங்களா? நீட் எக்ஸாம் உடனடியாக ஒரு கையெழுத்துல நாங்க தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம் சொன்னாரே உதயநிதி, விரட்டுறாரா? இந்த கேள்விக்கெல்லாம் உங்க பதில் சொல்லட்டும். அப்பதான் இது உண்மையில் வெற்றியா தோல்வியா என்பதை நான் பதில் சொல்ல முடியும். இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். கேப்டனும் சரி தேமுதிகவும் சரி எதிர்நீச்சல் போட்டே தான் வாழ்க்கையில நாங்க ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்கோம். சினிமா துறையிலும் சரி அரசியலிலும் சரி கேப்டன் சந்திக்காத சவால்கள் இல்லை, துரோகங்கள் இல்லை, வீழ்ச்சிகள் இல்லை, எல்லாத்தையும் சமாளிச்சுதான் நாங்க வரோம். என் விஜய் பிரபாகர் முதல் முறையாக இந்த வாட்டி தேர்தல் களத்துல வந்திருக்காரு. அதை எல்லாரும் சேர்ந்து பெரிய மனசோட உண்மையாக அவரை ஜெயிக்க வச்சிருந்தா சூழ்ச்சி இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களே இந்த ஆட்சியை வரவேற்றிருப்பாங்க. ஆனா அதையும் கடைசி வரைக்கும் சூழ்ச்சியில கொண்டு போய் ஒண்ணுமே தெரியாத ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் அவரை போய் இன்னைக்கு வீழ்த்தி சூழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்கன்னா இதுல ஒரு அம்மாவை நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா இந்த தோல்விகளை எல்லாம் கண்டு துவண்டு போகும் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிடையாது. அதை மட்டும் நான் உறுதியாக சொல்றேன், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இது மாதிரி 19 வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு எத்தனையோ வெற்றிகளையும் பார்த்திருக்கோம், எத்தனையோ தோல்விகளையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாங்க கேப்டனையே இழந்து இன்னைக்கு இந்த கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய நிர்வாகிகள், எங்கள் உண்மை தொண்டர்களுடைய உறுதுணையோடு மீண்டும் தேமுதிகவை நாங்கள் வெற்றி நடை செய்வோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உறுதியா சொல்றோம். ஏற்கனவே இல்ல, அதான் சொன்னல உங்களுக்கு, என்டிஏல நாங்க 10 வருஷம் இருந்தோம். 2019 14 நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தப்போ 19% வாக்குகள் அப்ப பெற்றோம். சரிங்களா? அப்ப எல்லாருமே ஒன்னா இருந்து பெற்றது. இப்போ பாஜக இன்னும் இன்னைக்கு இவ்வளவு சதவீதம் வாங்கி இருக்குதுன்னா வாழ்த்துக்கள். எந்த ஒரு கட்சியும் அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும், வெற்றி அடையணும் தான் எல்லா கட்சியும் இன்னைக்கு உழைக்கிறாங்க.
அந்த வகையில் அவங்க உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, சந்தோஷம். இனி எதிர்காலம் எப்படி வரும்ன்றதை அவங்க தான் அதை சொல்லணும்.